இவர்தான் சீனிவாசலு, இவரு காத்திலு, இவரு நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சார். டப்பாங்கடா ஓனர் நண்பர் புதுசா வந்தாரு விநாயகர். இப்போ பாருங்க மேலே காமிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 2024 நாங்கள் போயிருக்க பூம் ஸ்குவாடோட வாட்டர் ஃபால்ஸ் லிஸ்ட்டில் இந்த இடம் 4வது இடத்த பிடிக்குது. இந்த இடத்தோட பேர் நம்ம மச்சான் சொல்லுவார், மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வருஷத்தில் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிக்குது. மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸில் இருந்து பூம் ஸ்குவாட், பூம் பூம் ஸ்குவாட். இவர் தான், நீயே சொல்லு. டப்பாங்க ஓனர். நான் இவனை 5 மணிக்கு வர சொன்னா 7 மணிக்கு வர. நண்பர்களே என்ன சார் நண்பர்களே, நானே ஸ்கெட்சஸ் போட்டு வந்துருக்க நண்பர்களே. ஒழுக்காது நண்பர்களே, ஒன்னும் ஆகாது. ஆமா, எங்க மச்சா போறான் எனக்கு தெரியல, போக வேண்டியது யாருக்கும் தெரியல. மழை வந்ததுன்னா சின்னராசு வண்டி எத்தனை கிளம்பிடா போல. கையிலேயே பிடிக்க முடியாது, சின்னராசா கையிலேயே பிடிக்க முடியாது. அப்புறம் 2 ஃபால்ஸ், ஒன்னு மூலக்கோனா. ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா கைலாசகோனா போறோம். ஃபர்ஸ்ட் கைலாசகோனால போயிட்டு தலைய நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தலை ஒத்து பாப்பல. நம்ம தலை நீதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறாப்புல. இவருதான் நம்ம தலை. பின்னாடி ஒருத்தர் பிரகாஷ் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. இவர் வந்து மீன் கார்த்தி. இப்போ நாம் ஃபஸ்ட்டு மூலக்கோனா போயிடுவோம். இது ரெட்டேரியிலேருந்து 102 கிலோமீட்டர் வரும். கூகுள் மேப்லேயே லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் போட்டாலே வந்துடும். சப்போஸ் நீங்கள் நவம்பர் டிசம்பர் போகிற மாதிரி இருந்தால் தண்ணியோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வேறு வழியாக போகலாம். இதே நீங்கள் மற்ற டைமில் போனீங்கன்னா நேராக ஒரே ரோடாக போயிடலாம். அந்த ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற வழியில் கோபாலகிருஷ்ணபுரம்னு ஒரு ஏரியா வரும். அது பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்கும். கிரவுண்டை தாண்டின உடனே ரைட்டில் போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் போயிடலாம். தண்ணி கொஞ்சமாக போச்சுன்னா பைக்லலாம் போகலாம். காரில் போகிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போகும்போது தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாக வந்ததுன்னா அந்த வழியாக போகலாம். இப்போ நம்ம ஐபி ரூட்ல போறோம். ஐபினா ஃபுல் ஃபார்ம் எங்க மாஸ்டர் சொல்லுவாப்ல. அப்படியே முன்னாடி சாண்டா கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்லிட்டா. So you can't use a drink. எங்க ஓட்டுநருக்கு பாதை தெரியல. இங்க பாத்தீங்கன்னா 2 ரூட் பிரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? வி போல இருக்கு. இதுல வண்டி அதிகமா இப்போ 2 வீலர் போயிருக்கு. இந்த சைடு போய் சொல்றோம். இந்த பக்கம் கால் தடை அதிகமா இருக்கு. யானை எதனா போயிருக்கோம். இந்த பக்கம் வண்டி அதிகமா இருக்கு. நம்ம யானைய பாதை பாத்தீங்கன்னா வழி தெரியாம ரிவர்ஸ்ல போறோம். தம்பி பேபி சீனி சொன்ன மாதிரி இந்த ரைட்டா லெஃப்டா யானை பாதை தான் உண்மை. ஆமா, யானை பாதை தான் உண்மை. ஆனா ஒரு வழியில போனானுங்க. அந்த வழியுடைய பேர் வந்து இப்போ நாங்க சபரிமலை போறப்ப அப்படிதான் பேச விட்டோம். ஒருத்தனை நல்லா பேசணும் தான் மாட்டினா மாதிரி எங்க கிட்ட. அவன் ஒரே ஒரு வாட்டி வந்திருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் தான் பல வாட்டி வந்திருக்கேன். அடுத்த வாட்டி வர மாட்டேன். அந்த ரூட் நாங்களும் புதுசா தான் போனோம். இருந்தாலும் நாங்க என்ன பண்ணிட்டோம், இந்த பக்கமா நான் போனேன். இப்படிதான் வெளியே வந்தேன். இப்படிதான் இந்த ரூட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா கூழாங்கல் பாதையில தண்ணி நிக்குது. இங்கதான் நம்ம கொம்மனோட சிறப்பான வேலையை பார்க்க. இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பேரி பாதை. கொம்பேரி பாதை வழியாக வந்தீங்கன்னா நம்ம கார் இங்கே இந்த இடத்துல நிற்கும். இங்கே வந்து நீங்கள் வழி கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், கிளம்பிடுவோம். தண்ணி அதிகமாக தானே வருது. கொம்பேரி ஆற்றுல தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஆற்று வழியாக நம்ம கடந்து இப்போ ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஃபால்ஸ் அதோ தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலைக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அவ்வளோதான்.
கார் எப்படி சொல்லு மச்சான். இந்த ரூட்ல வர்றதும் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓகே வந்துடலாம், ஆனால் கார் வர முடியாது. கார் வரணும்னா அப்படி போய் சுற்றிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு வரணும். இவர் தான் லோக்கல் பீப்புள் நம்ம கூட இருக்காப்புல. இவர் தான் எங்களை கைட் பண்ணாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி எப்படி கண்டுபிடிச்சுன்னா இந்த துண்டு மட்டும் தான். வருஷம் இங்கே தான் இருப்பார். இந்த வேஸ்ட்டி வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். இப்போவும் லோக்கல் பீப்புள் இவரை வச்சு தான் நாங்கள் ப்ரோ இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. லோக்கல் பீப்புள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. தலைவா பயப்படலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா போய் நீ உன் வண்டி போவோம். ஆஃப் பண்ணக்கூடாது, ரைட்ல போ, ஆஃப் பண்ணக்கூடாது. அவ்வளோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க லோக்கல் பீப்புள் எப்படி வரணும்? சொல்றது கேட்காம இன்னொன்னு விட்டுரு. இந்த நீங்க செருப்பு போடுறீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க ஒரு டேம் இல்ல வரசல புடிக்கலாம். வரசல புடி அதுல போயிடுங்க. தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, ஈஸியா இருக்கு. அந்த ரூட்ல ஃப்ரீயா இருக்கும்பா. அதுல போயிடலாம். நான் வரும்போது அப்படிதான் வந்தேன். சார் பைபாஸ்ல எங்க லாரி அடிபட்டுச்சு சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கடுவ தருங்க சார். இவர் தான் டபாயிராரு. குறுக்க அந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்க? கூட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாரு. எஸ்கேப் இன்னைக்குமே ஒன்று சொல்றேன் பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய பொய்யன் யார் தெரியுமா? இந்த கேமராக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான் பாருங்க, பின்னாடி யாரு இருக்கா பாருங்க. யாருமே இல்லை, அவர் திருப்பி காட்டுறாரு தெரியுமா? அவர் பேர் தான், அவர் பேபி. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பைக்கில் வந்தால் ஈஸியாக வரலாம், கார் வந்தால் உங்கள் கார் வருமானு பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன கல்லுக்குதுரா, ரொம்ப அப்படி வருவான், இப்படி வருவான். அவன் சரியாக ஏற்ற மாட்டான். ஏற்றுறா, அப்படியே போடா. ஒரு இடம் ஒரு 2 இடத்துல மட்டும்தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது காரில் வந்தால். பைக்கில் வந்தால் ஈஸி தான், ஃபுல்லாக போயிடலாம். பைக்கில் மேபி அந்த ரூட்டு வந்தால் கஷ்டம். முன்னாடி பார்த்துருக்கீங்க நோபால் ஒரு இடம், அது வந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, பார்க்கிங்கில் விட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நந்து தான் போனோமா? இங்க பாருங்க, ஆழ்துளை கிணறு. ஆழ்துளை கிணறா? குப்பை தொட்டிடா. இல்ல இவர் இப்ப சொல்லுவாரு நம்ம எங்க போறோம்னு. அதுவும் அங்க போறோம். எங்க போறோம்? அங்க போறோம். அவன் கை காமிக்கிறான், அங்க போறோம். இதுதான் ரெயின் கோட் சாமியார். அந்த இடத்துல போய் உக்காந்திங்கன்னா மீன் ஃபுல்லாக இருக்கும், காலை கடிச்சிக்கிட்டே இருக்கும். யாராவது வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்க. யார் பாரு அந்த சத்தம் உங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு கேக்குது. என்னன்னா கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு வந்து டேட் 26 டிசம்பர் 2024. கிளைமேட்டு மழை. வரலாறு பேசும் இந்த இடத்துல. திரும்புடா.
ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடம் இதுல குளிக்கலாம். இந்த ஏன்னா ஸ்பாட் இங்க மட்டும் படிக்கட்டு இருக்கு, இங்க இறங்கி நந்து வந்து இதுல போய் மச்சான், phone கொடு, phone கொடு. குளிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோனு இதெல்லாம் வந்துட்டு கொடு. இங்கே மட்டும் தான் குளிக்கணும். அப்படி நீங்கள் நீங்க ஏதோ பண்றீங்க, எனக்கு இந்த இடம் ஸ்விம்மிங் பூலோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா இருக்கும். ஃபுட்டு எடுத்துன்னு வந்தால் மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்களோட கோட்டை தான் இது. இருக்காங்க பாருங்க, இவங்க மட்டும்தான். ஃபேமிலியோட வரலனா இவங்க தான். இவங்க அடுத்த ஜென்ரேஷன், குரங்கோட அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான். இவங்க மட்டும்தான். அதில் இந்த குரங்கு மலை குரங்கு, இந்த குரங்கு புது குரங்கு, இது பழைய குரங்கு, இது லோக்கல் குரங்கு. இந்த குரங்கு கேஸ் குரங்கு. இது குரங்கு. ஃபேமிலியோட பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா, ஃபேமிலி இல்லாமல் இந்த ஸ்பாட்டுக்கு போங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா இந்த ஸ்பாட் வரும். பேச்சுலர்ஸ்க்குன்னே செதுக்கப்பட்ட இடம் தான் இது. ப்ரோ மேலே வெறும் கோயில் மட்டும்தான் இருக்கும். இங்கேயே தண்ணி கம்மி. அங்கே போகணும், அந்த ரூட்டு போகுதுல்ல. இல்லை அங்கே குளிக்கலாம், மேலே போகலாம். இல்லை அங்கே ஆழம் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் ஆழம் அதிகம். இது ஜனவரி மாதிரி இருக்கும். ஏ தண்ணியா வரலையேடா. அதுக்கப்புறம் இந்த வாட்டியை சூசைட் ஐட்டம் பண்ண சொந்தக்காரங்க சொல்லி அனுப்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போய் பார்த்துட்டு வர போகிறோம். ரொம்ப மூலையில் எடுத்துன்னு போய் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு மூலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ்னு பேர் வச்சுருக்கலாம் போல். அங்கே போகிறது எப்படியும் 2 to 3 மணி நேரம் ஆகலாம். போகிற வழி ஃபுல்லாகவே பாறை மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். தண்ணி வர வழியில் அப்படியே ஆப்போசிட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஏறி போங்க, இல்லைனா இங்கேயே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா? அவன் எப்பவுமே முன்னாடி தான் போவான். ஆர்வ கலரு பின்னாடி போகிறாரு பார்த்தீங்களா? அவர் இப்போ தான் வந்தார். அவரை ஏமாத்தி போனா. எங்கள் பயணத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 அடி கொம்பு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த லொக்கேஷனை பாருங்கள் ஏன் நாங்கள் இதெல்லாம் எடுப்போம். சில்ட்ரன்ஸ் 18 வயசு கீழ் உள்ளவங்க எல்லோரும் இங்கே குளிக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட ஆழம் இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் நம்மளுக்கு போகிற வழியெல்லாம் ஸ்நாக்ஸு, சிப்ஸு இதெல்லாம் ஒருத்தர் விற்றுன்னு இருக்கார். அவர் இந்த மலை பிரதேசத்தில் இங்கே இருந்தாலும் அவரை பற்றி நீங்களே பாருங்கள். இவர் தான் வாட்டர் கேன் வைக்கிற மேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வாட்டர் கேன் வைக்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமாக இங்கே வாட்டர் கேன் வைக்கிறேன். எவ்வளோண்ணா ஒரு வாட்டர் பாட்டில்? ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே 150 ரூபா. 150 ரூபா. ஏன் எதனால் 150 ரூபா? உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வா. இங்கே தான் இவ்வளோ தண்ணி இருக்கேன், மொண்டு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட காப்பாற்றுறேன்னா 150 ரூபா கொடுத்தா நான் 150 ரூபா. இல்லைன்னா பியூராக இருக்குமா? இந்த தண்ணியை குடி வேணான்னு சொல்ல. ஆமாம், இங்கே மீன் கடிக்கும், இன்னொன்று குரங்கு கடிக்கும். குரங்கு தான் முக்கியம். மீனாவது தப்பிச்சிடலாம், குரங்கு கிட்ட மாட்டினா முடியாது, கொந்தி வச்சிரும். அது ஒரு கோயில் இருக்குது. இந்த பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா
இந்த கோயிலை லொக்கேட் பண்ண முடியும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்குது. போய் எடுத்துடும். இந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஹவு மெனி படிக்கட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 45. கவுண்ட் பண்ணுங்கள், நான் போயிட்டுருக்கேன். 45 படிக்கட்டுகள். இதுக்குள்ளே மூலவர் இருக்கார். மச்சா பாம்புடா. கோயில் உள்ள இந்த பாம்பு வருதுடா. மக்களே பயந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்லாறு. இதுதான் அந்த கல்லாரோட கடைசி குளியலறை. இதுக்கப்புறம் போனீங்கன்னா 70 அடியில் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்ப்பீங்க. பார்க்கலன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, பூம் ஸ்குவாட் செயலாளர் தான் பொறுப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பள்ளத்தில் இருந்து மலையை ஏறணும். நம்ம நண்பர் நிற்கிற இடத்துக்கு இப்போ போகணும். அது போகிறதுக்கு வேறு வழியே இல்லை. தப்பாங்க செருப்பு யூஸ் பண்ணாதீர்கள். நான் ஏறிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறாங்க. வாங்க வாங்க வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போடலாம். போடுறதுக்கு நம்ம இருப்போமா? மேலே போயிட்டா போட்டுடலாம். குச்சை விட்டுறா கோபால், நீ கோழங்கால் மேலே ஏறுங்க. மச்சான், எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தையும் அந்த பாறையும் சாய்ப்பான்னு நினைக்கிறேன். கீழே மேலே தான் ஏறுதான். சூப்பர் மச்சான், ரிஸ்க்ரா. அப்படியே போயிடலாம். சரத்தை நீ அப்படி போ, நான் வரேன். ப்ரோ, இந்த ஆர்ச் வழியாக நான் இப்போ வளைஞ்சு உள்ளே போகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே பூந்துட்டேன். இப்போ மேலே போயிட்டுருக்கேன். நாங்கள் போகிற இடமெல்லாம் ஒரே கன்னி வெடியாக இருக்குது. அதாவது கூழாங்கல்லாம் இருக்குது. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மக்களே, சம பூமியாக தெரியுது என் கண்ணுக்கு. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனி உங்களுக்கு விளக்குவார். ஏன்னா அவர் தான் விளக்கி. மூலக்கோணம் ஃபால்ஸில் இப்போ மேலே இருக்க ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. 20 நிமிஷம் நடந்து வந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணு கெட்டுற தூரம் வரலும் பெரிய பெரிய மரம் தான். கீழே பார்த்தீங்கன்னா காளான் முளைச்சிருக்கும். இவங்க தான் எங்களை வழி நடத்துகிறாங்க. பார்த்தீங்க, இப்போ போகிறோம். இந்த மாதிரி மரத்தில் இருந்து நம்மளுக்கு உணவு கிடைக்கும். எடுத்திங்கன்னா பேர்கல்ஸ் மாதிரி உயிரோட புழுவெல்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாங்கி வந்துட்டோம் சிப்ஸ் எல்லாம். அது போதும் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பளிங்கு பாறை. இந்த பளிங்கு பாறையில் என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் நைட்டு வந்தால் கூட இந்த பாறை பளிங்கு மாதிரி பல பலன்னு மின்னும். பாருங்கள், இப்போவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மணி 5:45 மணிக்கு பளிங்கு பாறை பல பலன்னு இருக்கா இல்லை பலவலன்னு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ரூட்டில் எங்கள் கூட வந்த ஒரு நபர் மிஸ் ஆகிட்டார். வழி தெரியாமல் வேறு ரூட்டில் போயிட்டார். அவரை நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சாதான் ஃபால்ஸுக்கு போக முடியும். ஏன்னா இந்த இடம் அப்படியே அவர் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மலையை இப்படி தான்னா ஆந்திரா, அப்படி தான்னா தமிழ்நாடு. ஆமாம் தானே தலை? ஆமாம் ஆமாம். ஆந்திராவிலேருந்து நண்பர் நம்மளுக்காக வந்திருக்கிறார். இவர் தான் நம்மளை வழிகாட்டுறார். ஆந்திரா கோபால். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே தான் அவங்க தண்ணி மொண்டு குடித்தாங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் தண்ணி வருது. லல்லல்லா. சுத்திப்பாரா இதுதான். இதுக்கு மேலே வேறு இடமே இல்லை. சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஜலம் செம்ம தண்ணி இருக்கு. அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. செம்ம தண்ணி. ஏறி வந்த பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா,
ஃபுல்லாக செம்மையாக ஒழுகுது. ரொம்ப ரிஸ்க்கு தான். அதுவும் மழை வேறு இன்னைக்கு காலையிலேருந்து செம்ம மழை. அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டாப் பெருகு இருக்கு. அந்த டைலாக்கு நாங்கள் மட்டும்தான் இங்கே, நாங்கள் மட்டும்தான். நாங்கள் தான் மழை இல்லை, மரம் வரலாம் இல்லை. கோதா திரும்ப கோதா வேற ஆங்கிலாம் இடமா இருக்கிறான். மச்சான் ஸ்பீக்கர் போடு மச்சான். ஒரு நாங்கள் மட்டும்தான், யாருமே இல்லை. எங்கே போனாலும் நாங்கள் மட்டும்தான். வாட்டர் ஃபால்ஸ்னா யாரு? நாங்கள் தான் மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே மேலே வந்திருக்கோம். மேலே வந்ததுக்கு ஒத்தான பிளேஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் தான் கோனே ஃபால்ஸ். மூலக்கோணா. ஏன்னா இது ஒரு மூலையில் இருக்கு. நீங்களே பாருங்க, மேலே இருந்து பாருங்க. 200 அடி பள்ளத்தாக்கில் இருந்து தண்ணி வந்து மேலே விழுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் தெளிவாக சொல்றேன். 200 அடி பள்ளத்தாக்கில் இருந்து தண்ணி வந்து மேலே விழுது. யார் மேலே விழுது? யாரு மேலே விழுதுன்றது தான் இந்த முக்கியமான விஷயம். பூம் ஸ்குவாட் மேலே தான் விழுது. வெடிகுண்டே வெடிகுண்டே. எப்படி இருக்கு ஒர்த்தா? தரமான பிளேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, அதோ தெருவில் பச்சை கலரில் ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தில் மாஸ்டர்னு ஒரு ஜீவன் இருக்கு. அது அங்கே தான் இருக்கு. ஏன்னா இந்த மேலே ஏறி வரமாட்டாரா? மேலே ஏறி வந்தால் மாட்டிப்பாரு. இந்த எவனம் பார்த்தது நாங்கள் மட்டும்தான். மாஸ்டர் எங்கள் காருக்கு செக்யூரிட்டியாக இருக்கார் போல. நாங்கள் டப்பாங் பாய். இங்கே பாருங்க, கஷ்டம்டா. ஏய் போடா விடு. அதாவது தலைவரே, நம்ம ஃப்ரெண்டு இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, மூலக்கோணாவோட பற்றி இவரு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. எதுக்கு தலைவரே மூலக்கோணான்னு பேர் வச்சாங்க? மூலக்கோணான்னு ஒருத்தன் பேர் வச்சான். அவன் எந்த மூலையிலேருந்து வச்சான்னு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த மூலைக்கு வரதுக்கு கஷ்டப்பட்டோம் பாரு. ஏன்னா இந்த மூலையில தான் மூலக்கோணம் இருக்கு. இதுதான் மூலக்கோணம். இங்க பாருங்க, மூலக்கோணம் ஒரு மூலையில இருக்கு. நம்மால ஒரு மூலையில உட்காந்துக்கிறாரு. எந்த பக்கமும் வழி இல்லை. இந்த பக்கமும் க்ளோஸ். மூலக்கோணம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் இருக்கும். அப்படியே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ். அப்படியே சுற்றினா இவனுக்கு வந்துடுவாங்க. இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த இடத்துல வந்து 3 இடத்துக்கு போயிருந்தோம். அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கோம். பார்ட் 2ல் வந்து அந்த இடத்தையும் கைலாசக்கோணா ஃபால்ஸையும் காட்டுறோம். தண்ணி இப்போ கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த நவம்பர் டிசம்பர் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.